அம்மா. என்னம்மா? நேராச்சு, அண்ணி சாப்பிட கூப்பிடுங்கம்மா. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு கூப்பிடுறது? மாப்பிள்ள பேசிட்டு போன பேச்சு அவளுக்கு சாப்பாடு கொள்ளுமாங்க? ஏமா அதனால சாப்பிடாம விட்டுற முடியுமாமா? சரியா இருக்கு. போய் கூப்பிடு. போமா. வா, நானும் வரேன். வா. ஆர்த்தி. அத்தை, சாப்பிடலாமா? நீ சாப்பிடுவியோ இல்லையோன்னு நினைச்சு. என்னத்த, அது எப்படி சாப்பிடாம போவேன்? சமைக்க சொன்னதே நான் தானே. எனக்காக சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடாம போவேனா சொல்லுங்க? இல்லண்ணே, கருணாகரன் மாமா பேசினதுல நீங்க வருத்தப்பட்டுட்டு. அதுக்கு வருத்தப்பட்டு நான் பேசாம போயிடுவேன் நினைச்சிங்களா? அவர் பேசினதுக்கு வருத்தமா இருந்தா அந்த வருத்தத்தை நான் அவர்கிட்ட தானே காட்டணும். உங்ககிட்ட எல்லாம் எப்படி காட்ட முடியும்? நான் பாட்டுக்கு சாப்பிடாமலே போனா நீங்க எல்லாம் வருத்தப்பட மாட்டீங்களா? அதோட அவர் பேசின பேச்சுக்கு நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் நியாயமா தானே பேசியிருக்காரு. அவர் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வருதுன்னா என்ன விலை கொடுத்தாவது அந்த ஆபத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தான் ஒரு பாசமுள்ள அப்பா நினைப்பாரு. சொன்ன மாதிரி ரோஹித் விஷயத்துல நாங்க அப்படித்தானே நடந்துக்கிறோம். அப்படித்தானே அவரும் கயல் விஷயத்துல நடந்துப்பாரு. அதெல்லாம் சரிம்மா. என்ன வச்சுக்கிட்டு, முக்கியமா ஒன்ன வச்சுக்கிட்டு என் பையனையும் பேரனையும் பொறுக்கின்னு சொல்றதெல்லாம் நல்லவா இருந்துச்சு. அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருக்க கூடாதுதான் சொல்லிட்டாரு. அதோட மாமா, ரோஹித்தும் கேஷவும் அப்படி நடந்துக்கிட்டவங்க தானே. என்ன இப்ப மாறிட்டாங்க. ஆனா அந்த மாற்றத்தை கருணாகரன் இன்னும் புரிஞ்சுக்கல. இன்னும் பழைய மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு. சரி, ரோஹித்தும் கேஷவும் பண்ண பாவம் அவங்க தலையை சுத்துதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஆர்த்தி, நீ ஷார்ட் டெம்பர்ட்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளை பேசின பேச்சுக்கு கோவத்துல நீ ஏதாவது பதில் பேசுறியோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். இவ்வளவு ஈஸியா நீ எடுத்துக்குவேன்னு நினைக்கல. மாமா, எனக்கு இந்த குடும்பம் வேணும். நாம எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எதை வேணாலும் தாங்கிப்பேன். இப்படிப்பட்ட மருமக யாருக்குங்க கிடைக்கும்? என் மாப்பிள்ளை மருமக எல்லாரும் நல்லவங்க தான். என்னமோ சூழ்நிலை எல்லாரையும் போட்டு ஆட்டி வைக்குது. எப்ப மாறும் தெரியல. மாறும். அலமு கல்யாணத்துல எல்லாமே மாறிடும். கயல் கல்யாணத்துக்குள்ள எல்லாமே மாறிடணும். அதுதான் என் ஆசை. நடக்கட்டம்மா, அதைத்தான் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆமா ஆர்த்தி, எல்லாம் மாறணும். சரி, சாப்பிடவாமா? ரோஹித், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடணும். வா. ஏம்மா? இல்லத்த, நாங்க இங்க இருக்கிறது பிரச்சனைன்னு ஆனதுக்கு அப்புறம் எப்படி இங்க இருக்கிறது? நாங்க கிளம்புறதுதான் நல்லது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க இங்க இருந்தோம்னா அப்புறம் கருணாகரன் உங்க மேலேயே ரொம்ப கோவப்படுவாரு. மங்களாவோட வாழ்க்கையும் போயிடும். எதுக்கு உங்களுக்கு சங்கடம்? அப்படி இல்லம்மா, கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ளை கோவக்காரரு, ஆனா விவரம் தெரிஞ்ச ஆளு. போக போக புரிஞ்சுக்குவார். மாமா, நிலைமை இப்படி இருக்குன்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். இல்ல வந்ததும் சொல்லிருந்தா கூட நான் கிளம்பி போயிருப்பேன். இல்ல ஆர்த்தி, தப்பு எங்களுதுதான். வெளியூர் போன மாப்பிள்ள உடனே திரும்பி வரமாட்டாருன்னு நாங்க நினைச்சது தப்பா போச்சு. சரிம்மா, அவர் ஏதோ பேசிட்டு போனாருங்கிறதுக்காக உடனே கிளம்பணுமா? இல்ல மாமா, நாங்க கிளம்பிடுறோம். ஏம்மா, ரோஹித்தோட பாதுகாப்புக்காக தானே இந்த ஊருக்கே அனுப்பி வச்சிங்க. இப்ப அவனையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே? இல்லத்த, அவன் இங்க இருக்க வேண்டாம். நல்லதோ கெட்டதோ அவனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வர வேண்டாம். நாங்களே பாத்துக்கிறதா முறை. ஆமா பத்தா, மாமா சொன்ன மாதிரி எனக்கு வர ஆபத்து உங்களை யாரையும் பாதிச்சிடக்கூடாது. என்னால ஏன் மத்தவங்களுக்கு பாதிப்பு வரணும்? நான் கிளம்புறேன் பத்தா. அத்தை, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நாங்க கை கழுவிட்டு வரோம். வாடா. வாமா, சாப்பாடு எடுத்து வை. வந்துட்டீங்களா? ஆமாமா, இங்க பக்கத்துல தான். வாங்க. என்னம்மா? என்ன வந்துட்டாங்களா? அவங்க பக்கத்துல தான் இருக்காங்களா? வந்துட்டாங்களா? நல்லதா போச்சுப்பா. ஏய், டேய்,
பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பாக்குறதுக்கு இப்ப வந்துருவாங்க. அவங்க வரும்போது இப்படி உம்முன்னு இருக்காம எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டே வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். அவங்க என்ன கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும், சரியா? நான் சொல்றது உன் காதுல விழுந்துதா இல்லையா? விழுந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், இல்லன்னா அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. போங்க. வா 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 வா. அதன் மொமோ இப்ப நடக்க போற கூத்தெல்லாம் வீடியோ எடுத்து வைங்க, அலமுக்கு அமுச்சு விடுவோம், சிரிக்கும். என்னங்க வைப்ரேஷன் மோட்ல இருக்கு கை? இல்ல, நான் ஸ்பை கேம் தான் யூஸ் பண்ணி பழக்கம். திடீர்னு நீங்க இந்த கேமரா கொடுத்துட்டீங்களா, அதை எப்படி ஆப்ரேட் பண்றது தெரியும். பார்த்தாலே தெரியுது, கொடுங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உள்ள வாங்க 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 உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. இங்க உட்காந்துருக்கானே இவன் தான் பையன். டேய் நாதா, எல்லாரையும் வான்னு கேளுப்பா. டேய் நாதா, இது பொண்ணோட அப்பா அம்மாடா. ஓ, வாங்க பொண்ணோட அப்பா, வாங்க பொண்ணோட அம்மா. ரொம்ப பண்பாடா வளர்ந்த பையன், அதான் அப்படி. ஆமாங்க, யார் வந்தாலும் இப்படிதான் சிரிச்ச முகத்தோட கும்பிட்டுக்கிட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில இருந்தே இப்படிதான். ஆமா, நான் சின்ன பிள்ளையில இருந்தே இப்படிதான். வாங்க 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 வாங்க. டேய் சேர உட்காருடா. டேய் ராதா நீ உட்காரு. நீ உட்காருமா. மாப்பிள ஒத்த கையால வணக்கம் சொல்றாரு. ஏங்க மாப்பிள, நீங்க என்ன ஆயில் எல்லாம் பூசி இருக்கீங்க கையில? அதுவா, அது நான் ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போய் அது ஒரு ஆக்சிடென்ட்ல கை உடைஞ்சு போச்சு. அவ்வளவுதான். யாருக்கும் உதவி செய்ய போகும்போதுன்றாரு. அதாங்க அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இவன் உதவி பண்ண போய் இவனுக்கு திருப்பி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதான் சொல்ல வரான். இல்ல எப்படி எல்லாம் போது பாருங்க, காமெடியா இல்ல? ஐயோ ஐயோ. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க மாப்பிள? எல்லா வேலையும் பாப்பேங்க. காலையில எந்திரிச்சோன்ன வாச தெளிப்பேன், கோலம் போடுவேன், வீடு பெருக்குவேன், எங்க அம்மாக்கு சமையல்ல ஒத்தாசையா கூட இருப்பேன். என்னங்க இது? என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்டா பொண்ணுங்க பாக்குற வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறுத்துங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? அது என்னங்க பொண்ணுங்க பாக்குற வேலை? பொண்ணுங்க பாக்குற வேலை, ஆம்பளைங்க பாக்குற வேலை தனித்தனியாவா இருக்கு? எல்லாம் வேலை தாங்க. யார் வேணா எந்த வேலை வேணா பாக்கலாம். ஓ சாரி, சிரிக்க மறந்துட்டல. மம்மி இப்போ ஓகே மம்மி. அதெல்லாம் சரிங்க மாப்பிள, நீங்க எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க? ஓ ஓ, நீங்க அத கேக்குறீங்களா? மம்மி இவங்க அத கேக்குறாங்க. நான் என்னமோ நீங்க வீட்டு வேலை கேக்குறேன்னு நினைச்சு என்னெல்லாமோ. சார் அதெல்லாம் ஒண்ணும் பெரிய வேலை இல்ல சார், சும்மா பொட்டி தட்டுற வேலை தான். என்னது பொட்டி தட்டுற வேலையா? என்ன பொட்டி தட்டுற வேலை தெரியாதா? மம்மி பாருங்க மம்மி, பொட்டி தட்டுற வேலைன்னா என்னன்னு தெரியல, இது கூட தெரியாம. டேய் நாதா, முதல்ல சிரிக்கிறது நிறுத்து. அவங்க கேட்ட கேள்விக்கு சிரிக்காம பதில் சொல்லு. பொட்டி தட்டுற வேலைன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்புறேன். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதோ தகவல் தேவையா? திரு பொண்ண பெத்த அப்பா, நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு வேற எந்த தகவலும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டதுக்கு மிகவும் நன்றி. என் பெயர் நாதன். உங்களுக்கு எப்பவும் உதவி செய்ய காத்திருக்கிறேன். உங்கள் அழைப்புக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னங்க மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு? அது ஒண்ணும் இல்லைங்க, தம்பி கொஞ்ச நாள் கால் சென்டர்ல வேலை பார்த்தான். நீங்க என்ன வேலை பார்க்கறேன்னு கேட்டீங்களா? உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன டெமோ காமிச்சான். இல்லையா? சூப்பர்ப்பா. அப்பா, அம்மா கூட இருந்து நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, எப்படி எப்படியோ கண்டுபிடிக்கிறீங்க. மம்மி என்ன மம்மி இவங்க என்ன பார்க்க வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? மம்மி நான் என்னவோ புதுசா இப்படிலாம் பேசுற மாதிரி கேக்குறீங்க. நான் எப்பவுமே இப்படிதான் பேசுன்னு தெரியும்ல உங்களுக்கு. என்னப்பா மம்மி சரியான பொய்க்கோழியா இருக்காங்க.
அம்மி, மிஸ்டர் பொண்ணோட அப்பாவும் மிஸ்ஸஸ் பொண்ணோட அம்மாவும் முழுகிற முறிய பாரு, ஒரே செம்ம காமெடியா இல்ல? ஏங்க உங்க பையன் எப்பவுமே இப்படித்தானா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க அப்படிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. கையில அடிபடுற வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்க கூடாதவங்கெல்லாம் பார்த்து, நடக்க கூடாதெல்லாம் நடந்து. ஆதியில இருந்தோ பாதியில இருந்தோ லூசு தானுங்க. ஒரு லூசு பயலுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. பாத்தியாடி, பையன் லூசுன்னு அவங்க அப்பாவே ஒத்துக்கிறாரு. ஆமாங்க. ஐயோ இல்லங்க, என் பையன் லூஸ் எல்லாம் கிடையாது. உங்க பையன் லூஸ் இல்லனா அப்ப நாங்க லூசா? ஆமா, நீங்க லூஸ் தான். என்னவா அது, நடு வீட்ல லூஸ்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, சொல்றத கேளுங்கம்மா. யோ, உங்க பையன் லூசுன்னு தெரிஞ்ச பிறகு என்னத்தையா கேக்குறது? என்னத்தையா கேக்குறது? நீங்க அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதே என் பொண்ணு லூசா இருந்து அதை நான் மறைச்சு உங்க பையன் தலையில கட்ட நினைச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்? எவ்வளவு ஆத்திரம் வரும்? டேய் நாதா, சார் அப்படி இல்ல சார், ஆத்திரப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும் சார். எது உன் பையனுக்கு பிடிச்சிருக்கிற லூசா? போயா போயா லூசு. ஐயோ, டேய் என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ண? நடிக்காத. எதுக்கு சிரிச்சு சிரிச்சு இப்படி லூசு விஷயம் போட்டு காரியத்தை கெடுத்துட்ட? நான் சொன்னேன், நீ தான் சொன்ன. வீட்டுக்கு வரவங்கள சிரிச்சுக்கிட்டே வரவேற்கணும், அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். உன் பேச்ச கேட்டு நான் சிரிச்சதை பார்த்து இதுங்களா என்ன லூசுன்னு சொல்லிட்டு போதுங்க. இந்த கல்யாணத்தை நடக்க விடாம கெடுக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு பண்ணிட்டல நீ. இந்த பாரு, நீ என்ன நினைக்கிறியோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன கட்டாயப்படுத்தி யாருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அலமு தான் என் மனசுல இருக்கா, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு அலமுவை கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி இல்லைனா இப்படிதான் நடக்கும். ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வாயெல்லாம் நோவுது. என்னங்க இது? பாத்தியாடி, என்ன தைரியம் பாத்தியா? திமிரு அவனுக்கு. அம்மா, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுமாமா? ஹெல்ப் பண்ணு. டேய் எல்லா கையிலும் காசு இருக்கு. என்னங்க, சாப்பிட வாங்க. என்ன, ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, துரை ஃபோன் பண்ணியிருந்தான். என்னவா? மாப்பிள்ளை கோவமா போயிருக்காரு, அவரை சமாதானப்படுத்தி பேசிட்டு வரலான்னு மங்களம் வீட்டுக்கு போயிருக்கான். அங்க மாப்பிள்ளை முகம் கொடுத்து கூட பேசலையா. கேசவ சொந்தம் வேணுங்கிறவங்க எதுக்கு என் வீட்டுக்கு வரீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாராம். இதுக்கு மேல அங்க நின்னா வாக்குவாதம் பெருசாயிடுமேன்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டானா. பாவம் மங்களம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாம நொந்து போய் நின்னுட்டாளாங்க. நல்லபடியா சுமூகமா பேசிட்டு இருந்த மாப்பிள்ளை இப்ப நெருப்பு மாதிரி சுடுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும், வேற என்ன காரணம் சொல்லு. ஏங்க, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சாங்க செஞ்சோம், எல்லாமே தற்செயலா நடந்தது. அதுக்கு யார் என்னங்க பண்ண முடியும்? எல்லாம் தற்செயல் தான். ஆனா எல்லாம் அடுத்தடுத்து நடந்ததுனால எல்லாத்தையும் வேணும்னே பண்ணதாக மாப்பிள்ளைக்கு தோணி இருக்கு. நாம சமாதானம் பண்ணதும் எடுபடல. முதல் தடவை சமாதானம் பண்ணிட்டு வந்தோம், ரோஹித் வந்து நின்னா எல்லாம் கெட்டு போச்சு. ரெண்டாம் தடவை சமாதானம் பண்ணிட்டு வந்தோம், ஆர்த்தி வந்து எல்லாம் கெட்டு போச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் ஞானம்? பாவங்க மங்களம், அவ தப்பு பண்ணும் போதெல்லாம் மாப்பிள்ள அவளை மன்னிச்சாரு. இப்ப அவ எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவ யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு மாப்பிள்ள பெரிய தண்டனையா அவளுக்கு கொடுத்துட்டாருங்க. வாழ்க்கைங்கிறதே அப்படித்தான், சக்கரம் மாதிரி. மேல போனது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் ஞானம். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. மாப்பிள்ள திரும்பவும் வருவாரு, நம்ம கிட்ட அனுசரணையா இருப்பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். அதுவும் வாஸ்தவம் தாங்க. அலமுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிற நேரத்துல நம்ம குடும்பத்துல இவ்வளவு பெரிய சண்டை வந்து நிக்குதேங்க. அலமு கல்யாணத்தப்ப கேசவன் கண்டிப்பா வருவாங்க. கேசவன் வந்தா மாப்பிள்ள வரமாட்டாரு. அதுக்காக கேசவனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருக்க முடியுமா? மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வரலனாலும் அது சரிப்பட்டு வராது. எந்த குடும்பத்திலுமே கல்யாணம் காட்சின்னு வரும்போதுதான் அந்த குடும்பத்துல இருக்கிற சண்டையெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துலதான் கல்யாணத்தை வச்சுதான் சண்டையே ஆரம்பிக்கும் போல இருக்கே. ஆமா ஞானம், பிரச்சனை தான். ஆனா நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கணும். அலம்பு படிச்சு முடிச்ச கையோட அவளுக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷமும் ஆரம்பிக்க போகுது. கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு, தடங்களுக்கு மேல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடியாவது அலமு பூபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்புல கல்யாணத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தா.
இப்ப அந்த தடங்களும் இல்ல. ஆனா ஒரு பக்கம் நாதனோட அப்பா அம்மா பிரச்சனை பண்றாங்க, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை எந்த நல்லது கெட்டதுக்கும் வரமாட்டேன்னு பிரச்சனை பண்றாரு. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருந்தா நாம எப்பங்க அலமுக்கு கல்யாணத்தை பண்ணி கரையேத்துறது? முயற்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் ஞானம், வேற வழி. எந்த முயற்சி பலிக்க மாட்டேங்குதுங்க. நான் நினைக்கிறேன் அலமு ஜாதகத்துல கிரக கோளாறு ஏதாவது இருக்குமோ என்னமோ. பேசாம அவ ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி பார்த்தா என்னங்க? ஆனா வழக்கமா பாக்குற ஜோசியர் யாரும் வேண்டாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக என்னன்னோ ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க. அது சரிப்பட்டு வராது. ஒண்ணு செய்வோம். எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காருமா. ஜோசியம் பாக்குறது அவர் தொழில் கிடையாது. அதனால முகதாட்சண்யம் பார்க்காம உள்ளதை உள்ளபடியே சொல்லணும். எல்லாருக்கும் பார்க்க மாட்டாரு, வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் பாப்பாரு. எனக்கு வேண்டி வருமா, நான் கேட்டா கண்டிப்பா பாப்பாரு. அவரையே பார்க்கலாம். காலையில ஒரு ஃபோன் பண்றேன் அவருக்கு. நான் நீ சேர்ந்தே போய் பார்க்கலாம். சரிங்க, அவர்கிட்ட பார்த்தாலாவது அலமுக்கு ஒரு விடிவு காலம் வந்தா சரிதான். கண்டிப்பா விடிவு காலம் வரும். யாரோட வாழ்க்கையும் இருட்டோட முடிஞ்சு போறது இல்ல. எல்லாருக்கும் வெளிச்சமும் விடிவும் வரும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதவா. சின்ன பொண்ணுனால நீங்க ஏமாத்துறேனா? சின்ன பொண்ணு கிட்ட விளையாட வந்த போது என்ன சொல்லணும்? ஹன்சி, பாலை குடிச்சிட்டு விளையாடு. பாலை குடிச்சிட்டு விளையாடலாம். பெருமாள், இது நம்ம மாப்பிள்ளை டீ கடையில வேலை பாக்குறாரு, அதுவும் நம்ம வீட்டுக்கு எதிரில. ஆமாக்கா, நீ போய் சார கூட்டிட்டு வா. எதுக்குமா மாமா டீ கடையில வேலை பார்க்கணும்? எனக்கும் அதான்டா தெரியல. என்ன கல்பனா, மாப்பிள்ளை டீ கடையில வேலை செய்யறாருன்னு சொல்றான் பெருமாள். அங்க பாருங்க. என்னம்மா இது, மாப்பிள்ளை எப்படி பண்றாரு? வேற வேலையே கிடைக்காதா? டீ கடையில போய் வேலை பாக்குறாரு. அதாங்க எனக்கும் புரியல. ஒருவேளை தொழில் தொடங்குறதுக்கு நம்ம காசு கொடுக்கலங்கிற விரக்தியில இப்படி எல்லாம் பண்றாரோ? ஏமா, கொஞ்ச நாள் தொழில் சம்பந்தப்பட்ட வேலையா பாருங்க, தொழிலை கத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னோம். இவர் இங்க டீ கிளாஸ்ல கழுவிட்டு இருக்காரு. இந்த வேலையை பாக்குறதுக்கு அந்த வேலையை பாத்துக்கலாமே. அட்லீஸ்ட் அனுபவம் கிடைச்சிருக்கும்ல. இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு போல இருக்கு. ஸ்ரேயாவுக்கு இந்த விஷயம் தெரியுமானே தெரியல. ஏய், பேசாம அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? தெரிஞ்சா வருத்தப்பட போறாங்க. அதுக்காக எப்படி கல்பனா சொல்லாம இருக்க முடியும்? நாளைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வை, நம்ம வீட்டு வாசல்ல எதுல டீ ஆத்திட்டு இருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலும் கேட்க மாட்டாளாவா? கேட்கதான் செய்வா. கல்பனா கண்டிப்பா கேட்பா. அதனால விஷயத்தை சொல்லிடுறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா நீங்க மாப்பிள்ளை வேலை பாக்குற விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அவர் பணம் கேட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம். சொன்னா அப்புறம் மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு. சரி, அதை சொல்லல, வேலை பாக்குற விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். சரி. சொல்லுங்கப்பா. ஸ்ரேயா, மாப்பிள்ளை ஏதாவது வேலைக்கு போறாராமா? ஆமாப்பா, இன்னில இருந்து தான் போறாரு. ஏன்பா? என்ன வேலை, என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? என்ன வேலை இருந்தா என்னப்பா? அடுத்தவங்க கிட்ட சொரண்டி பொழிக்காத வேலையா இருந்தா போதும், வேற எந்த வேலையா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்பா இப்ப எதுக்கு வேலை மனங்கிட்ட இத போன் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, மாப்பிள்ளை இப்ப பாத்துட்டு இருக்க வேலை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற அளவுக்கு அவன் அப்படி என்ன வேலை பண்ணிட்டான்? மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்க டீ கடையில டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்காருமா. ஸ்ரேயா, என்னம்மா தேய்ச்சி போயிட்டியா? வருத்தப்படுறியாமா? சச்சா, எதுக்குப்பா வருத்தப்படணும்? டீ கிளாஸ் கழுவுறது கேவலமா என்ன? இந்த மாதிரி ஏதோ ஒரு தினக்கூலி வேலைக்கு போவான்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க வீட்டு எதிரில் இருக்கிற டீ கடையில வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. சொன்னா நான் ஏதாவது நினைச்சுப்பேன்னு என்கிட்ட சொல்லல. மாமனார் வீட்டுக்கு எதிரில மாப்பிள்ள டீ கடையில தினக்கூலிக்கு வேலை பார்க்கறது எனக்கு அசிங்கமா இல்லையாமா? இதுல என்ன பாசிங்கம்? மாப்பிள்ள மாமனாரோட எச்ச சோத்துக்காக மாமனாரும் மாமியாரும் குடிச்சு டீ கிளாஸ் கழுவுறாங்கன்னா அது அசிங்கம். நியாயமா பொழைக்கணும்னு ஆசைப்பட்டு கூலிக்கு டீ கிளாஸ் கழுவுனா அது என்ன பாசிங்கம்? அம்மா, பாக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? இவ்வளவு வசதி இருந்தும் அகஸ்டின் மாப்பிளைக்கு ஒரு வழி பண்ணி விடாம இப்படி கூலி வேலை பார்க்க விட்டுட்டான்னு நினைக்க மாட்டாங்களா? ஹோ, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதாவது மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க. ஆனா நாங்க எப்படி நினைக்கிறோம்னா, மாமனார் அவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தும்
அவர்கிட்ட கையேந்தி நிக்காம மாப்பிள்ள சுயமரியாதையோட கூலி வேலை பாக்குறான் பாரு. இவன் தாண்டா சுத்தமான ஆம்பளைன்னு மத்தவங்க நினைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது சரிம்மா, ஆனா அதுக்காக அப்பா, உங்க மாப்பிள்ள உங்ககிட்ட வந்து உன் மகளை கட்டியிருக்கேன், அவளை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும் சொத்து வேணும்னு ஏதாவது கேட்டிருந்தா அது தப்பு. அதை நீங்க என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, நான் அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறேன். ஆனா அவ அதெல்லாம் எதுவுமே பண்ணாம உங்ககிட்ட வந்து கையேந்து நிக்கிறது கேவலம்னு நினைச்சு கூலி வேலைக்கு போறான். இத போய் குறை சொல்றீங்க. இனிமேல் இந்த மாதிரி குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நான் போனை வச்சிடுறேன். என்னங்க சொல்றா? பைத்திய மாதிரி பேசுறமா அவ. டீ கிளாஸ் கழுவுனா என்ன தப்புன்னு கேக்குறா. காசு வேணும்னு உங்ககிட்ட வந்து நின்னோமா? அப்படி நின்னாதான் அது வந்து அசிங்கம். நாங்க உழைச்சு தானே பழைக்கிறோம், அதுல என்ன அசிங்கம்னு கேக்குறாமா அவ. பட்டுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி போனை கட் பண்ணிட்டாமா அவ. மாப்பிள்ள காசு கேட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாளோ? வேற ஒண்ணும் இல்லையே. அப்புறம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. இது மட்டும் தானே. போனதுக்கு அப்புறம் அதை மறந்துட்டு சொன்னதை முதல்ல வாங்கிட்டு வாங்க போங்க.